நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்ணே, என் இரு கண்ணே, கலையில் முன்னேற கலைவாணி உனக்கு துணை இருப்பாள். நாட்டியம் வெகு சிறப்பாக இருக்கட்டும். நீயோ சின்னஞ்சிறு வயதுல நாட்டியமாட வந்திருக்கிற, உன் நாட்டியம் சிறப்பாக இருக்கட்டும். எடுத்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சொல்லு எங்க பத்தினால ஒண்ணுதானா? ஐயா மாமாவா அந்த தேவடியாதான் அக்கா பொண்ணாவும் அக்கா பொண்ணா தெரியல. மூட்டுக்காரர் எங்க இருக்காரு? அது கைனி மட்டும் தான் எந்த அது மானாவரி பயிர். பொம்பளையா பார்த்தா ஒழுக்கமா வாழணும். முதல்ல நான் வந்து ஊருக்கு 2 நம்பர் வாங்கி வராங்க. இந்த வயசுல ஆளை மாத்துவனியா? யார் வச்சுங்க? ஐயா இவங்களுக்கு ஐயா இவங்க ஊரு பக்கத்துல 4வது ஊரு எங்க ஊருக்கு கோயில போன வாரம் கிண்ண எடுத்து வீட்டுக்கு வச்சுக்க. எதுக்குன்னு கேக்குறது? கோயம்பு வரணும்னு கேக்குது. இல்லனா பக்காக்கு எல்லாரும் குடுக்குறதா வழக்கம். ஐயா கிண்ண நிறைய ஊத்தி கொடுத்தங்க. ஊத்தி கோயில நல்லா விசாரிச்சேன். இன்னமா உங்க வீட்டுக்கார போய் நல்லா வச்சுக்கிட்டானா எல்லாரும் எல்லாம் வாங்கி வந்து போறானா அப்படின்னு கேட்டுங்க. எல்லாம் கேக்குறதாடா. கோயில வீட்டுல போய் உட்கார்ந்து முக்காடு போட்டு ஓட ஆயுதுங்க. ஏமா அழுவுன்னு கேக்குறதானே? கேட்டங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதாங்க. இவன் டைரி குடிக்கிறாங்க. தண்ணி சாப்பிடுற கட்டி கட்டி சாப்பிடுற குடிப்பேன்னு சொல்லலாம். அந்த கட்டி கட்டிங்க ஐயா இவன் குடிச்சிட்டு போய் எதிர் விட்டு தின்ன மேல பொட்டை நாயை அடிச்சு 6 மாசம் போட்டா அந்த பொட்டை நாய் குட்டி போட்டான். 6 குட்டி இவன மாதிரியே ஓட்டாங்க. ஏண்டா கட்டின பொண்டாட்டிக்கும் பொட்ட நாய்க்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? யாருங்க? ஏண்டா நான் டெய்லி குடிக்கிறேன்மா, குடிச்சிட்டு போய் எதிர் விட்டு தென்னை மேல பாத்துக்கிறேன். இந்த நாய் நினைச்சுன்னு அந்த நாயை கூட கட்டி போட்டு பார்த்து நடக்கணும் போது. 6 மாசம் போட்டு அந்த நாய் குட்டி பாய்ச்ச பாரு. 6 குட்டி என்ன மாதிரியே ஓத்து தெருவில் அந்த தேவடியாக கது சேர்த்து உள்ள பாத்துக்கிறாள். கட்டின பொண்டாட்டி அப்படி சொல்ல வேற எவனா இஷ்டம் போடுறாக்காவா? டேய் அதெல்லாம் போட்டான். ஒரு நாள் என் மனமே தொந்து போச்சு. ஆச்சுமா பருவத்தூர் பக்கம் நாடகம் ஆடுமா. அந்த தேவடியா நம்பர் வாங்கி 3 பேர் வர வைக்கிறாங்க. சரி ஊரு மேல போறானாவா? அவர் எந்த ஊரு பேரு இன்னும் எதுவுமே சொல்லல. நான் சொல்றேன் அவன் பேரு அவங்க அப்பா அம்மா பேரு எல்லாம் நான் சொல்றேன். சொன்னதானே எல்லாருக்கும் தெரியும். ஆமா அவங்க அப்பா பேரு ஆதி. ஊரை சொல்ற முதல்ல எங்க ஊரை சொல்லு. ஏங்க அவ ஊரு அவளாண்டு கேளுங்க. அவளுக்கு கிட்ட தான் தெரியும். நீ சொன்னாதான் அவளை சொல்லுவா பாரு.
ஏகே படுவேடு ஏங்க படுவேடு என்பது அன்னை ரேணுகாம்பாள் அமைந்திருக்கிற ஊரு. சிலருக்கு குலதெய்வமா அதுதான் அப்படின்னும் போது உலகத்திலே ஃபேமஸான கோயில் ஆச்சம்மா தமிழ்நாட்டுல. அந்த ஊரா நீ? ஆமா. உன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தாங்க அவங்க அப்பா பேரு அவங்க அம்மா பேர் நான் சொல்றேன்மா. அவங்க அப்பா பேரு ஆதி, அவங்க அம்மா பேர் ஜோதி, இவ பேரு கூ. அக்கா பொண்ணு தானே, அக்கா பொண்ணு நான் தானே வளர்க்கணும். அப்பா அம்மா இல்லைங்க, எங்க போயிட்டாங்க? அப்பா அம்மா ஷாம்பர் போட்டாங்க. சாப்பிடுங்க போட்டாங்களா? அக்கா பொண்ணு நான் தானே வளர்க்கணும். குழந்தைய கூட்டு போய் பால் வீட்டுல சேர்த்தாச்சுமா. ஒரே நாள் தான் போனா அந்த தேவடி அப்படியே முட்டை வாங்கி திரும்பி வந்துட்டான். ஏமா படிப்பு வரலங்க. ஒரு நாள் போனா படிப்பு வருமா? தினமும் போகணும். சரிமா, அவன் தான் பால்வாடியா ஓய்ய போலே. அதனால நம்மள வீட்டுல உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 எழுத்து சொல்லிட்டு பெருமை குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமே. மாமன் தெரிஞ்சது ஒரு பெருமை. குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாச்சுமா. குழந்தைக்கு வரலங்க அப்படியே ஒரு எழுத்து கொடுக்குதா? அப்படியே ஒரு எழுத்து. அது கிராஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திட்டிட்டு வந்தாங்க. அவளுக்கு அப்படித்தானே வரும். அவளுக்கும் அந்த விட்டு நீ எப்படி கத்து கொடுக்குற? குழந்தைக்கு வரலமா. அதனால என்ன பண்ண, அடிக்கி ஓடி போய் அல்வா வாங்கிட்டு அதுல வச்சு ஆண்ட எடுத்த வச்சு இந்த கேட்டு வச்சு குழந்தைக்கு ஊட்டங்க. அப்பதான் குழந்தைக்கு வந்துச்சு. ஓகே விடு.
அப்படியே ஆகட்டுங்க. சாமி, மணப்பால் வாழ்க்கை மைய கரிசி எடுத்துரு. அப்படியே ஆகட்டுங்க. ஆமா ஆமா குழந்தை. வணக்கு சித்தப்பா. டேய் டேய் ஓடி வா. டேய் வரா. மூஞ்சாட்டி மாரா ஓடியா. என்ன பார்த்தா சித்தப்பா மேல இருக்குது உனக்கு. ஆமா. அடி உன்னை வாரி ஏத்தி போய் வயல போடா. அவன் மூஞ்சாட்டி மாரா ஓடியா. வந்த உடனே ஒரு அங்கிள், ஒரு ஜிந்து, ஒரு கூகு. அங்கிள் யாரா? நான்டா. யாரு மாமா? அங்கிள் தாங்க அவரே. அவனை போய் செத்துவான்னு சொன்னா கோவம் வரடா. சொல்லிட்டேன். மாத்தி விட சொல்லுவாங்களா? ஏமாத்துறா உன் சௌகரி மாதிரியா மறைய மாத்துறா எப்படியா அங்கிள் நீ. ஆமா. இந்த கூகுள் யாரு? சரி சரி. அண்ணா இது மனசார வாழ்த்துங்க அண்ணா. நல்லா இரு தங்கச்சி. அண்ணா உன்னுடைய நாட்டிய சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆடல் பாடல் அபிநயம் ஆமா. அனைத்து தனித்தனியாக இருக்க வேண்டும். அப்படியா அண்ணா? உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அப்படியா கட்டண்ணா? அம்மா குழந்தை, என்னடா? நீ ஆடல் உடலுடன். ஏய் என்னது? நீ ஆடல் உடலுடன். அப்படியே என்னதுடா? நீ பாடல் உடலுடன். டேய் இங்க வாங்க. ஐயா அவர் போட்டாருன்னு கொஞ்சம் வந்துருவீங்க. போடுங்க. சத்தியோட ஆட தெரியும். அதான் ஆடல் உடலுடன் பாடல் உடலுடன் காட்டுங்க. என்ன? அப்படியே கட்டண்ணா. என்னை வாழ்த்துகள் தாத்தா. அடி போட்டி போட்டா. ஏய் நம்மள யார பார்த்து தாத்தான்ற? உங்களதான் சொன்னேன். அல்ல தாத்தா வேலைய பார்த்ததே தெரியும். என்ன வேலை? என்னன்னா அப்படியே உம்மால உன்னை சென்னைக்கு தள்ளுறோம். எங்கது? அடி உம்மா பைபாஸ். பாருங்க என்னென்ன ஏட ஒரு குழந்தைங்க வந்தா எப்படி பேசணும்னு தெரியாது. தாத்தான்ற அவன். அட்டா ஓட்ட வயசாகுது. தாத்தான்ற அவனேமா தாத்தான்ற? அவரை பார்த்தா எங்க தாத்தா மாதிரியே இருக்கிறாருங்க. அவன் தாத்தா மாதிரி இருக்கடா அவனை பார்த்தாக்கா. தாத்தான்ற கேவன ஓட்டா. தாத்தா தாத்தா
ஐயோ என் பொண்டாட்டி காய கிடையாது ஏடா கூட பேசுறீங்க எப்படி இல்ல சொல்லு பாக்கலாம் காத்து புடிக்கணும் வந்துரும் வேலை கருத்து ஒரு பாட்டி அந்த ஞாபகம் வரும் ஊரெல்லாம் பாட்டி பாட்டி தான் ஒரு பக்கம் உள்ள வாங்கலாம் ஒரு பேத்தி மனசார வாழ்த்தது கிடையாதா அசிங்க அசிங்கமா பேசுறீங்க எங்க தான் கத்துற மாதிரி இதெல்லாம் சொல்லு பாக்கலாம் என்ன பண்ண பாத்தியா அவன் கை வைக்காதீங்க அதான் ஒரு மரியாதை பேசுறேன் சரிவா சரிவா சொல்லுங்க 10 பெத்து நீ 16 பெத்து அடடடா. எல்லாமே செத்து எல்லாரும் சாவச்சிட்டா நீயும் பொண்டாட்டி பட்டுக்கு வாங்க சாவச்சிட்டு போறேன்டா செல்வம் பெற்று பெருமாள் வாழ்வாய் அப்படியே கட்டுங்க போன கண்ணு மூடினா பூலோகமே இந்து புருஷன் நினைப்பான் இல்ல இல்ல பட்சமும் படி அளப்பாடா கண்டிப்பா வாய அடக்கு அப்படியே கட்டுங்க போற இடத்துல ஒழுங்கா வாய்வேன் சரிங்க. ஏன்னா 3 நேரத்தை அறுத்துட்டு வந்துருவேன் வீட்டுக்கு ஐயோ அப்படியே சொல்லாதீங்க ஒரு பேத்தி மனசார வாழ்த்து அனுப்புங்க சரிம்மா சரிங்க என்னை வாழ்த்துக்கள் பெரியவரே முதல்ல அழுவத்தை நிறுத்து ஐயா அவன் என்ன சொல்லிட்டான் போன வருஷம் நாங்க போய் ஆபரேஷன் பண்ணி வந்தேன் நீங்க வந்து வாடகை பெரிய வரன்றா டேய் ஆபரேஷன் பண்ண கதையை சொல்றா நீ என்ன கேக்குறா வயதில் மூத்தவரே ஓ வயித்துல முத்தனவரே ஐயா பிஞ்சி வர பிஞ்சி வரியா அப்படி சொல்லலங்க வயதான வரேன்னு சொன்னேன் ஓ வயதில் முதிர்ந்தவரே ஆமா ஆமா நல்லா இருப்பாய் அப்படியே கட்டுங்க ஆடல் பாடல் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படியே கட்டுங்க ஆடு 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 இளவரசருக்கு அப்படியே நட்டுக்கணும் ஏய் நாட்டிய சிறப்பா இருக்கணும் நாட்டியத்துல குறை இருக்க கூடாது இருக்க இருக்காதுங்க குறை இருந்துச்சு இருந்தால் நான் புச்சிக்கு தான் அனுப்புவேன் எனக்கு பேச தொங்க அதான் வாய்ந்தே நீ கொஞ்சம் தூக்கு ஏய் நாட்டியத்தை தூக்க தெளிவா சொல்லு தூக்கு
சுவாமி நீங்களே வாழ்த்தீங்க. இறுதியாக உன் நாட்டியம் ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். ஐயா, எப்பொழுதுமே என்னுடைய நாட்டியம் புதுமையா இருக்குங்க. பார்த்தது கிடையாது. போக போக பாப்பீங்க. புதுமையா இருக்கிறது. நீ கட்டி வந்திருக்கிறாய சேலை நல்லா இருக்கா? எங்க மாமா எடுத்து கொடுத்தாரு. உங்க மாமா எடுத்து கொடுத்தாரு.
நல்லா ஜூம் பண்ணிடுப்பா. சரி, அந்தந்த பெரியவர்களை நாடக கலை ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்கள் ஆணை தனுசு இலசு புதுசு எங்கள் ஆணை தனுசு சார்பாக புத்தகம் வணங்கி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மகா புண்ணியத்திரமா விளங்கக்கூடிய மகா புண்ணியத்திரம் மகா புண்ணியஸ்தலமா விளங்கக்கூடிய நம்முடைய சின்ன செங்காடு அருந்ததி பாளையம் இந்த அருந்ததி பாளையத்திலே எதற்காக இந்த நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்? நம்ம கிராமத்திலே சக்தி வாய்ந்த கங்கை அம்மனுக்காக கூழ்வாக்கம் திருவிழா இந்த திருவிழாவை பெரும் திருவிழா செதுக்கும் நம்முடைய அருந்ததி பாளையம் ஊர் கிராம பொதுமக்கள். இன்னும் நெல்லுக்காய்க்கு சிறுசம்பா, நீருக்காய்க்கு பன்னீர், பூவுக்காய்க்கு செண்பகப்பூ, கடலுக்காய் பார்க்கடல், ஊருக்கு அழகான கிராமம் நம்முடைய அருந்ததிபாளைய கிராமம். இன்னும் ஊர் கிராமம் மணியம், நாட்டாண்மை, பெருதனம், வேட்டுக்குடி, காவல், கன்னிகம், விழாக்குவினர்கள், நாடக ஏற்பாட்டாளர்கள், மகளிர் மன்றம், இளைஞர் நட்பணி மன்றம், கோயில் தர்மகர்த்தா, இன்னும் ஊராட்சி தலைவர், உப தலைவர், வார்டு மெம்பர், வார்டு கவுன்சிலர், ஊர் அசேசு ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்கள் ஆரணி தருசு என்பதை பாராட்டி நம்முடைய சின்ன செங்காடு அருந்ததிபாளைய ஊர் கிராம பணமாக ரூபாய் 201 கொடுத்த வாரிவங்களால் ஊர் பொதுமக்களுக்கு இந்த தனுசு நடைபெற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புனிதமான தாய் கிராமத்திலே புனிதமே மேடல் நடந்து கொண்ட நாடகத்தை தலைப்பு நாவணங்க தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்த வினை. நாவணங்க தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்த வினை நாடகம் சிறப்பான நல்லதொரு வேலையிலே எங்கள் ஆரணி தனுசு ஆடவர் தாலி வைத்து நாட்டியமாடியே சேர்த்தெடுத்த பெருக்கோப்பில் எடுத்த நாராயணமான கிராமம் சேர்ந்து தலைமை தாலி வைத்து நாட்டியமாடியே முத்தாளை பாராட்டி அன்பளிப்படுத்த உள்ளங்கள் இனிமேலும் அளிக்கப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் தனுசு நாடுபடி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அருந்ததிபாளைய கிராமத்திலே கங்கையம்மனுக்காக கூழ்வாக்க திருவிழா செய்து நாடகம் வைத்ததில் இந்த கதிரை விட காலை கங்கையம்மன் வேசம் இருக்குதுமா. கங்கையம்மன் காலை அவதாரம் எடுக்க வேசம் இருக்குது. அந்த காளியம்மனை பார்த்து விட்டு அம்மனுடைய ஆசீர்வாதம் வாங்கி சென்றால் மலை போல் ஒரு நோய் எல்லாம் சூரியனுக்கு கண்ட படுவில் அகன்றிவிடும். இதே போல சின்ன ஊராக இருந்தாலும் நாடகத்தை இவ்வளவு சிறப்பா கண்டுகளிக்கணும் பெரிய விஷயம். நேற்று போன ஊர்ல எப்படா பொய்து வெடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தோம், ஒரே கூச்சல் குறைப்போம். ஆனா இப்ப ஏன் பொய்து வெடியுது அப்படின்ற அளவுக்கு சிறப்பா நாடகத்தை பாக்குறீங்க. இதே போல அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுகளித்து விட்டு விடியற் காலையில காளியம்மனை பார்த்துட்டு செல்லுமாறு தாய்விட கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். ரமேஷ் அண்ணா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.